தமிழ் கலை இலக்கிய பேரவையின் தலைவரும் திரைப்பட பாடலாசிரியருமான அருமை தோழர் பாவலர் கவிபாஸ்கர் அவர்கள் எழுதிய கவிதை தொகுப்பு எரிகணை, அதை இன்றைக்கு வெளியிடுவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த எரிகணை என்பது அந்த பெயருக்கு தகுந்தாற் போல தமிழ் தேசிய இனத்தின் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய எரிகணையாக, சொல் வீச்சாக வந்திருக்கிறது. பல்வேறு பாவரங்கங்களிலும் பல்வேறு நிகழ்வுகளிலும் எழுதிய பாடல்கள், இந்த நிகழ்ச்சிகள், இந்த புத்தக தொகுப்புக்காக எழுதிய சிறப்பான கவிதைகள், இவற்றினுடைய தொகுப்பாக கவிபாஸ்கருடைய எரிகணை வந்திருக்கிறது. தமிழின உணர்வாளர்கள், தமிழ் இனத்தினுடைய உரிமை வாழ்வில் அக்கறை உள்ளவர்கள், இலக்கிய ஆர்வலர்கள் அனைவரும் வாங்கி பயன்படுத்த வேண்டிய நூலாக எரிகணை வெளிவந்திருக்கிறது. அனைவரும் வாங்கி பயன்பெறுங்கள், ஆதரியுங்கள். நன்றி, வணக்கம். திரைப்பட பாடலாசிரியர் மதிப்புக்குரிய தம்பி கவிபாஸ்கர் அவர்கள் எழுதிய எரிகணை வீச்சு என்கிற நூலை இன்றைக்கு வெளியிட்டு இருக்கிறோம். மதிப்புக்குரிய ஐயா, தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் கி வெங்கட்ராமன் அவர்கள் இந்த நூலை வெளியிட்டு இருக்கிறார். இது தம்பி கவிபாஸ்கர் அவர்கள் தொடர்ச்சியாக தமிழகத்திலே மேடைகளில் முழங்கிய கவிதைகளின் தொகுப்பு. இந்த கவிதைகள் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் பெறுகிறது என்று கேட்டால், தத்தி தடுமாறி கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலத்துக்கு மேலாக தவழ்ந்து உருண்டு பிறண்டு வந்து கொண்டிருந்த தமிழ் தேசியம் என்கிற அந்த உணர்வு, தமிழ் தேசியம் என்கிற அந்த கருத்தியல் 2009 பிறகு, அதாவது ஈழ இன படுகொலைக்கு பிறகு எழுச்சி பெற்று இது தமிழ் தேசிய கருத்தியலின் காலம் என்று சொல்லுகிற அளவுக்கான ஒரு நிலையை இன்றைக்கு எட்டியிருக்கிறது. முழுமையாக தமிழ் தேசியத்தை உள்வாங்கிய கவிஞர் கவிபாஸ்கர் அவர்கள் தமிழ் தேசிய கருத்துக்களை எளிய முறையில் மக்களிடையே, குறிப்பாக இளைய தலைமுறை பிள்ளைகளிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வரிகளின் மூலமாக இந்த கவிதைகளை படைத்திருக்கிறார். உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த கவிதைகள் பல்வேறு சூழ்நிலைகளில் பல்வேறு மேடைகளில் வாசிக்கப்பட்டாலும், வாசிக்கப்பட்ட அந்த நேரத்தில் எதிரே அமர்ந்திருக்கக்கூடிய பார்வையாளர்களின் கைகளை தட்டி தட்டி வலிக்கிற அளவுக்கு போற்றப்பட்ட கவிதைகள் இந்த கவிதைகள். இதில் அவர் தமிழ் இனத்தினுடைய பேரறிஞராக இன்றைக்கு அறியப்பட்டிருக்கிற அறிஞர் குணா அவர்களை பற்றி கவிதை வெடித்திருக்கிறார். எங்களுடைய பேர் ஆசான் என்று இன்றைக்கு தமிழ் தேசிய பிள்ளைகள் கொண்டாடுகிற ஐயா பே மணியரசன் அவர்களை பற்றிய கவிதைகளை வடித்திருக்கிறார். இந்திய நிலப்பரப்பில் ஒரு தூய அரசியல்வாதி என்று இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர் கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய எங்கள் மூத்த அரசியல்வாதி ஐயா நல்லக்கண்ணு அவர்களை பற்றி இதிலே கவிதைகள் வடித்திருக்கிறார். அதே போல வேளாண்மை குறித்து கவிதைகள் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு தமிழ் தேசிய கருத்தியலினுடைய எதிரியாக இருக்கிற, நாங்கள் அடித்து வீழ்த்த காத்திருக்கிற திராவிட சிந்தனையாளர்களை அணு அணுவாக சிதைத்திருக்கிறார். அப்படியான கவிதைகள் எல்லாம் சுமந்து வந்திருக்கக்கூடிய கவிதை தொகுப்பு தான் இந்த எரிகணை வீச்சு என்கிற பாவலர் தம்பி கவிபாஸ்கர் அவர்களினுடைய கவிதை தொகுப்பு. இளைய தலைமுறை பிள்ளைகள் உறுதியாக இந்த நூலை வாசிக்க வேண்டும். தமிழ் தேசிய அரசியலை நீங்கள் எளிமையாக புரிந்து கொள்ள வேண்டும். எதெல்லாம் நமக்கு முன்னால் எதிரியாக நிற்கிறது, தமிழ் மக்களை வீழ்த்துவதற்கு
நம்முடைய எதிரிகளாக நிற்கிற பெரும் சக்திகள் எது என்பதை நீங்கள் எளிமையாக அடையாளம் கண்டுகொள்வதற்கு, எளிமையாக புரிந்து கொள்வதற்கு இந்த நூலை வாசித்தாலே போதும். ரெண்டு விஷயம் இதுல கிடைக்கும். பொதுவாக ஒரு கட்டுரையை வாசிக்கிற போது நமக்கு ஏற்படுகிற அந்த இன்பத்தை விட அதே கருத்தை ஒரு கவிதையின் மூலமாக வாசிக்கிற போது அந்த கவிதை இன்பம் உங்களை ஒரு மகிழ்ச்சிக்குள் உள்ளாக்கி கொண்டே அந்த கருத்தை உங்களுக்கு கடத்தும் என்பது என்னுடைய கருத்து. ஆகவே பாவலர் கவிபாஸ்கர் அவர்களினுடைய இந்த எரிகணை வீச்சு என்கிற நூலை தமிழ் கூறும் நல்லுலகில் இருக்கிற தமிழ் தேசிய சிந்தனையாளர்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஐயா பேமா அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஆரியத்துவாவின் துணைப்படையே திராவிடம் என்ற நூலானது இன்றைக்கு புத்தக கண்காட்சியில் வெளியிடப்பட்டிருக்கிறது. மரியாதைக்குரிய எங்களுடைய ஊடகத்தினுடைய முன்னத்தியராக திகழக்கூடிய ஐயா ராவணா வலையினுடைய நிறுவனர் ஐயா ஏகலன் ஐயா வெளியிட நான் இதை பெற்றுக்கொண்ட ஒரு வாய்ப்பினை வழங்கியமைக்கு முதலில் தோடு அருணபாரதி அவர்களுக்கும் ஐயா கீவே அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக முக்கியமானது ஒரு காலகட்டத்தில் இந்த நூல் வெளியாக இருக்கிறது நான் நம்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், இந்த நெருக்கடியான ஒரு காலகட்டம் என்பது தமிழ் தேசிய வளர்ச்சி அப்படிங்கிறது எதை நோக்கி பயணிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தை, ஒரு இலக்கை இந்த நூலில் கட்டி எழுப்பியிருக்கிறார் ஐயா பேமா அவர்கள். மிக நுட்பமாக ஆரிய வைசீக பிராமண எதிர்ப்பிலிருந்து பிறழ்ந்து விடக்கூடாது, அதுதான் தமிழ் தேசியத்தினுடைய முதன்மை எதிர்ப்பு சக்தியாக திகழ்கிறது. அதனை நோக்கிய பயணம் என்பது மிக கூர்மையானதாக இருக்க வேண்டும். அதே சமயத்தில் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய தமிழரின அடையாள மறுப்பு என்பதையும் நாம் எதிர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறோம். எனவே முதன்மையான எதிர்க்க வேண்டிய ஆற்றல்கள் எவை, அடுத்து எதிர்க்க வேண்டிய ஆற்றல்கள் எவை என்பது குறித்தான ஒரு தெளிவான ஒரு கண்ணோட்டத்தை அவர்கள் வழங்கியிருக்கிறார். மிக குறிப்பாக சாதிய எதிர்ப்பு என்பது எப்படி தமிழர்கள் மண்ணில் ஊறியிருந்த ஒரு விவகாரம், அதை இவர்கள் எப்படி வளர்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்கும் பலவிதமான ஆதாரங்களை காட்டுகிறார் ஐயா பேமா. அதில் ஒன்றுதான் அவர்கள் எடுத்தாண்டிருக்கக்கூடிய ஜிடி நாயுடு என்று ஒரு மேம்பாலத்திற்கு பெயரிட்டது. அதை எதற்காக ஒரு சாதியொட்டு பெயரோடு நீங்கள் பெயர் வைக்க வேண்டும் என்பதனை ஆதாரங்களோடு எழுதியிருக்கிறார். சாதி பெயர்களை எடுத்ததுதான் திராவிடம் செய்த சாதனை என்று பறைசாற்றி வரக்கூடிய ஒரு நேரத்தில் சாதி ஒட்டு பெயரை போட்டுக்கொண்டு நீங்கள் அதை திராவிட மாடல் ஆட்சியினுடைய ஒரு மிக முக்கியமான ஒரு சாதனையாக காட்டுவது என்பது நகைமுரணாக இருக்காதா? எனில் சாதி ஒழிப்பு அரசியலில் திராவிடம் அப்படிங்கிறது பின்வாங்குகிறதா என்று பலவிதமான கேள்விகளை நாம் நம்முள் எழுப்பக்கூடிய ஒரு மிக முக்கியமான கட்டுரைகளுடைய தொகுப்பாகத்தான் இந்த ஆரியத்துவாவின் துணைப்படையே திராவிடம் என்ற நூல் நமக்கு பல கேள்விகள் எழுப்புகிறது. இந்த நூல் எவ்வளவு முக்கியமான நூல் என்பதை படித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தேவையில் இருக்கிறோம். கட்டாயமாக இந்த நூல் தமிழர்கள் அனைவரும் வாசிக்க வேண்டிய நூல். மிக குறிப்பாக கண்ணோட்டம் இதழையும் தொடர்ந்து வாசிக்க வேண்டும் என்கிற ஒரு உந்துதலை இந்த நூல் நமக்கு அளிக்கிறது. எனக்கு இந்த வாய்ப்பை நல்கியமைக்கு மீண்டும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அறியப்படுகிற உண்மையில் ஆரிய மேலாதிக்கவாதத்தை வலியுறுத்தக்கூடிய ஆரியத்துவாவின் துணை படையாகத்தான் திராவிடம் இருக்கிறது என்பதை அண்மை காலமாகத்தான் தமிழர்கள் உணரத் தொடங்கி இருக்கிறார்கள். அது எழுச்சி கொண்டிருந்த காலத்திலேயே, திராவிட நாடு கோரிக்கை எழுப்பிய காலத்திலும் சரி, மொழிப்போராக இந்தி திணிப்பை எதிர்த்த மகத்தான தமிழ் தேசிய எழுச்சியாக மொழிப்போர் நடந்த காலத்திலும் சரி, அது வெளிப்பட்டு வந்தாலும் கூட கூர்ந்து கவனிப்பவர்கள்தான் அது திராவிடத்தின் துணைப்படை, திராவிடம் என்பது ஆரியத்தின் துணைப்படை என்பதை புரிந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் 2008 2009 நடந்த தமிழீழத்தில் நடந்த இன அழிப்பு, ஆரியத்துவ இந்தியாவோடு அவர்களுடைய நேரடி வழிகாட்டுதலில் சிங்கள பேரினவாத படைகளால் நடத்தப்பட்டாலும் கூட அதற்கு தமிழ்நாட்டில் எதிர்வினை நிகழாமல் பார்த்து கொண்ட ஒரு துணை படையாக ஆரியம் என்பதன் 2 களங்கள் இருக்கிறது. இலங்கையில் சிங்கள பேரினவாதம், இந்தியாவில் ஆரியத்துவவாதம். இந்த இரண்டினுடைய துணை படையாக திராவிடம் தமிழ்நாட்டிலே செயல்பட்டது என்பதை
படுகொலையின் வாயிலாக, இனப்படுகொலையின் வாயிலாக இளைஞர்கள் புரிந்து கொண்டார்கள். அதை மிக ஆழமான கருத்துகளோடு அதனுடைய பின்னணி என்ன, இந்த திராவிடம் என்பது தொடங்கியதிலிருந்தே அந்த கால்டுவெல் காலத்திலிருந்து எப்படி அதற்கான பயன்பாடு இருந்து வந்திருக்கிறது என்பதை தொடர்ச்சியாக தமிழ் தேசிய பேரியக்கத்தினுடைய தலைவர், தமிழ் தேசிய பேராசான் ஐயா மணியரசன் அவர்கள் எழுதி வருகிறார்கள். அண்மை காலத்தில் அவர் எழுதிய கட்டுரைகளுடைய தொகுப்பாக இந்த நூல் வந்திருக்கிறது. அனைவரும் அதை வாங்கி தெளிவடைய வேண்டும். திராவிடம் என்பது ஆரியத்தின் துணைப்படை என்பதை எப்போது புரிந்து கொள்கிறோமோ அப்போதுதான் தமிழர்கள் விழிப்பெற முடியும், உரிமை பெற முடியும் என்பதை புரிந்து கொள்வதற்கான அறிவாயுதமாக இந்த நூல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடையளிக்கக்கூடிய செய்திகளை தமிழர் நோட்டம் வலையொலியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும், நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.